ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய நாளிலோடு நம்ம வசனம் தியானிக்கும்படியாக கூடி சேர கர்த்தர் கிருபை செய்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். இன்றைக்குமே தியானிக்க போகிற வார்த்தை நம்ம மத்தேயு 21:22 விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் ஜெபத்தில் என்ன கேட்டாலும் அது நிச்சயமாக தருவேன்னு சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லப்படுகிறது. நம்ம விசுவாசம், நமக்குள்ளே விசுவாசம் வேண்டும். ஆவின் கனியிலும் விசுவாசம் இருக்குது, ஆவின் வரத்திலும் விசுவாசம். அந்த ரெண்டு காரியத்திலும் விசுவாசங்கிற ஒரு வார்த்தை வருது. அதனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனால தான் எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் வராத்த யாவும் பாவம். அப்படி நிறைய விசுவாசத்தை பற்றி ஏராளமான வார்த்தைகள் எழுதி வச்சிருக்குது. அதனால நாமளும் நம்ம எப்படியெல்லாம் விசுவாசத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்கலாம். ஓசியா 8:12 ஒரு வசனம் இப்படியாக எழுதுறது, வசனத்தை அந்நிய காரியமாக எண்ணினாங்க. நமக்கு வசனம்தான் முக்கியம். வேதத்தில் நமக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறது வசனத்தை தான், அவரோட வார்த்தையை தான் மகிமைப்படுத்தி இருக்குது. அதனால் அந்நிய காரியமாக எண்ணினது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அந்நிய காரியமாக என்னது நம்ம நினைக்கக்கூடாது. அது விலையேறப்பட்ட வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். அது சொல்லாக கட்டளிட்டு நிற்கும். ஏராளமாக சொல்லிட்டு போகலாம். சங்கீதம் 1:2 வசனத்தை இரவும் பகலோட வசனமே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி இருக்கப்படுது. இரவும் பகலோட வசனத்தைங்களே நீங்கள் தியானிக்கணும். இப்படியெல்லாம் ஆண்டோட வார்த்தை சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி நம்ம தியானிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பு. 1 தீமோத்தேயு 4:13 வசனம் வாசிக்கல ஜாகிரதையாக இருக்கணும். அதுக்குன்னு ஒரு குறித்த நேரத்தை நீங்கள் வச்சுக்கொள்ளணும். ஜாகிரதையாக இருக்கணும். இல்லைங்களே எல்லாம் நிறையா பேர் வீட்டில் இருக்கும்போது நடுவில் வசனம் வச்சு அவங்க சத்தம் தான் நம்ம காதில் கேட்கும். அதுக்குன்னு கதவு சாத்தி அதுக்குன்னு ஒரு நேரம், குறிப்பிட்ட நேரம் வச்சு நம்ம ஜாகிரதையாக வசனம் வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் எரேமியா 29:20 அவரோட வசனத்தை காதில் கேட்கணும். அவர் வசனத்தை காதில் நம்ம வாங்கிக்கொள்ளணும்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 வசனத்தை கேட்குறவங்களும் வாசிக்கிறவங்களும் அதை கை கொண்டு நடக்கிறவங்களும் பாக்கியவானன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 15:16 வசனத்தை புசிக்க வேண்டும். எப்படி வசனத்தை எப்படி புசிக்கிறது? அறிக்கையிடணும். வசனத்தை புசிக்கும் போது அவங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தம் உண்டாயிச்சா. அந்த எரேமியா 15:14 நான் வாசிக்கும் போது வசனத்தை அவங்க புசிக்கும் கேட்ட உடனே அது உட்கொண்டேன், இதயத்துக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி. எப்படி உட்கொள்கிறது? வசனத்தை அறிக்கையிட்ட நம்ம பழையக்கொள்ளணும். சொல்லிகிட்டே இருக்கணும். வசனம் நிறைவு, இதயத்தில் நிறைவு வாய் பேசும். வசனம் இதயத்தில் நிறைஞ்சிருந்தா தான் அது வாயில் வழியாக நம்ம அறிக்கையிட முடியும். வசனத்தை இதயத்தில் நம்ம பதிச்சு வச்சுக்கொள்ள வேணணும். மறக்கக்கூடாது, பதிக்கணும். அது ஆழமாக அதை வச்சுக்கொள்ளணும். வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 10:17 வசனத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டும். வசனத்தின் படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்க வேண்டும். அதை கேட்குறவங்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவங்களாக, கை கொண்டு நடக்கிறவங்களாக இருக்கணும். யாக்கோபு 1:22 சொல்லுது, வசனத்தை கேட்குறவங்களாக மாத்திரமல்ல, அது கேட்டு ஒரு காதில் விட்டு அடுத்த காதில் விடுறதல்ல, கேட்குறவங்களாக மாத்திரமல்ல, அதை கை கொண்டு நடங்க, அதன்படி செய்கிறவங்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லி யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம். வசன பஞ்சம்னு ஒரு காலம் வருங்க. தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் வசன பஞ்சம் நம்ம கேட்டதில்லை. வசனத்துக்கு ஒரு பஞ்ச நாட்கள் வரும். அதுக்குள்ளார வசனத்தை இதயத்தில் பதிச்சு வச்சுக்கணும், மனப்பாடம் செய்து வச்சுக்கணும், அறிக்கையிட கற்றுக்கொள்ளணும். நாம் கேட்குற அந்த பஞ்சத்தில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதுக்காக தான் இப்போவே நம்ம வசனம் கையில் இருக்கும்போதே நல்லா படித்து இதயத்தில் அது பதிச்சு வச்சுக்கணும். எந்த சூழ்நிலையில் வசனங்களை கர்த்தர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்களே சொல்லி அறிக்கிடணும். ஐயோ அம்மான்னு சொல்லி உலகத்தாரே போல் நம்ம பதறக்கூடாது. வசனங்களை தான் அறிக்கையிடணும். அப்பொழுது நம்ம நிச்சயமாக ஜெயங்கெடுக்கும். கிடைக்காத ஒரு பஞ்சம் சொல்லி ஆமோஸ் 8:12 வருகிறது. நிச்சயமாக கர்த்தரோட வார்த்தைகள் ஒன்றும் வீணாக போகாது. அப்படி ஒரு காலம் வரும். அதுக்கு முன்னால் நாம ஜாகிரதையாக வசனங்களை நிறைய வாசித்து நாம் தேறினவங்களாக இருப்போம்.
அலேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிற சுவாமி. இந்த வசனத்தின்படி நான் நடக்கிறவங்களாக இருக்கணும் அப்பா. அதை கை கொண்டு நடக்கிறவனும், அதை கேட்டால் மட்டும் பற்ற அது உள்கொள்ளணும் அப்பா. சோத்திர விசுவாசத்தின் வரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. விசுவாசத்தின் கனியை வெளிப்படட்டும் அப்பா. விசுவாசிக்கணும் அப்பா. வசனத்தை நாங்கள் விசுவாசிக்க அந்நிகாரமாய் நாங்கள் எண்ணக்கூடாது. கர்த்தர் எங்களுக்காக யாவற்றை செய்து முடிக்கிறார். அதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமனுக்கு செலுத்துகிறேன். இயேசு நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.